சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா, காந்தி, ரித்திகா, சோபிகா. எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இனிய சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்கள். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். சோ எதுக்காக போனேன்னு உங்களுக்கே தெரியும். சாக்லேட். ஜெய். நீ போயிட்டு அந்த கொடி தரமா போயிட்டு வந்தீங்க. சாக்லேட்டுக்காக போயிருப்பீங்க இல்லன்னு சொல்ல. லட்டு கொடுத்தாங்களா, சாக்லேட் கொடுத்தாங்களா? சாக்கோ லிட்டில் பைக் கொடுத்தாங்க. சாக்கோ லிட்டில் பைக் கொடுத்தாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போறீங்க. பாப்பாங்களுக்கு ஸ்கூல் லீவ் இல்லையா, இன்னைக்கு சுதந்திர தினம்னால ஒரு 10:30 மணிக்கெல்லாம் போல பாப்பாங்க வந்துட்டாங்க. ஏமா 10:30 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவுட்டிங் பிளான் வந்து நாங்கள் பண்ணி வச்சிருந்தோம். இன்னைக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்க போறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமைக்க போகிறோம். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா லைட்டாக தான் முட்டை. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 முட்டைக்கு மேலே இருக்குது. அதனால சரி ஓகே டக்குன்னு ஒரு எக் ரைஸை வந்து ஃப்ரை பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். எக் ரைஸ் வந்து பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இன்னைக்கு தங்கலான் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸு. தங்கலான் படம் ரிலீஸு. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே நம்ம வந்து படம் பார்க்க போறோம். இதுதான் வந்து டிக்கெட் கிடைக்கவே இல்லை, கஷ்டம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, கிடைச்சிச்சு டிக்கெட். நாங்க பாத்தீங்கன்னா டிக்கெட் வந்த அன்னைக்கே டக்குன்னு பார்த்து புக் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம படத்துக்கு போக போறோம். அதை தான் நீங்க வந்து இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறீங்க, நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யார் விக்ரமோடது எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா விஜய். ஆனா விஜய் தான் 26க்கு அப்புறம் நடிக்க மாட்டாரா? அப்படிலாம் அவர் நடிப்பாரு. 26th இயர் இது லாக் எடுத்துட்டு இருக்கப்ப துண்டு வேணுமா? இது என்ன பேசுறதுனே மறந்துடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையில இருக்கிறதுனே எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். எங்க பாப்பாங்களுக்கும் அவங்க தான் பிடிக்கும். ஆனா நாங்க எந்த படம் வந்தாலுமே போய் பார்ப்போம். எல்லாரோட படமும் எங்க அப்பாவுக்கு வந்து அஜித் பிடிக்கும். அப்படிலாம் இல்ல, அப்படிதான். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. விஜயோட படத்துக்கு போவோம், அஜித் படத்துக்கும் போவோம், தனுஷ் படத்துக்கு போவோம், எல்லா படத்துக்கும் போவோம். எந்த படம் வந்தாலும் போவோம். வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் அந்த மாதிரி எது வந்தாலும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். விஜய் அஜித் படம் பாத்தீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டோம். வந்த உடனே போய் பார்த்துருவோம். மற்ற படம்லாம் பிடிச்சா போய் பார்ப்போம். இந்த தங்கலான்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார் ரிவ்யூ பார்த்துக்கிட்டே இருந்தாரு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஒரு வேலையை புக் பண்ணி போய் பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, அவர் தான் பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி போய் பார்ப்போம். சுதந்திர தினம் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சுதந்திரமா போய் படம் பார்ப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய் நம்ம டக்குன்னு எக் ரைஸ் செய்யலாம். நீங்க வந்து பாருங்க. அப்புறம் டான்ஸ் ஆடுனது நல்லா இருந்துச்சு. இது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப நிறைய பார்த்தேன். இப்ப வரைக்கும் 2 ஹவர்ஸ்ல 1 lakh வியூஸ் போயிடுச்சு. எல்லாருமே சூப்பரா இருக்கு. சோபி ரித்திகா பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்காங்க. சோபி பாக்குறப்ப நான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன நினைச்சீங்கன்னா, நானும் நினைச்சிட்டாங்களா எல்லாரும்? என்ன நினைச்சிட்டாங்களா? ஒன்னு நினைக்கலையா? ஆனா ஒரு சிலவங்க பார்க்க ட்விங்ஸான்னு கேட்டாங்க. அக்கா தங்கச்சியான்னு கேட்டாங்க. கஷ்டமா போச்சா? சரி பாப்பாக்கு அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் என்னங்க பண்ணட்டும்? நம்ம 2 பேருக்கு எத்தனை வருஷம் டிஃபரெண்ட் சொல்லி பார்க்கலாம்? 17 years. 17 உனக்கு அம்மாக்கா உனக்கும் I think so 18 20 something years. சரி ஓகே இருக்கட்டும், விட வயசுல ஒரு பிரச்சனை. அம்மா ஹெல்த்தியா இருக்கு, உங்களை நல்லா பாத்துக்குவேன். 20 years difference, 17 years difference. 20 years. சரி வாங்க நம்ம சமைப்போம். காக்கா முட்டாயா என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பாட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 பேரும் பயங்கரமா வீட்டுல டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. சரி எல்லாருமே ஜோடியா போடுறாங்க, நம்ம இந்த சிஸ்டர்ஸ் ஜோடியை வந்து இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க பிளான் பண்ணி இறக்கணும். ஆனா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க கேமராமேன் வச்சு எடுக்கலான்னு தான் பார்த்தோம். கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியா கேட்டாங்க. சரி ஓகே நம்மளே எடுத்துருவோம், நம்மகிட்ட ஐபோன் இருக்கு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு எடுப்போம், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்லோட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப சமைச்சிட்டு பார்த்து பாருங்க அவ்வளவு இருக்கு. அது எல்லாத்தையும் சோபிகா கழுவி எடுத்துருக்கோம். நோ சான்ஸ். நோ சான்ஸா? எனக்கு எழுத வேண்டிய நிறைய வெயில் இருக்கு.
அதை மட்டும் எழுதுனா மேம் சப்பு சப்பு சப்புன்னு. அப்புறம் அதோட முக்கியமான விஷயம் என்ன சேர்த்துக்கலாம், அதோட முக்கியமான விஷயம் எங்க சோபிக்க சொல்லுவா. சொல்லு, இந்த சைடு வந்து சொல்ல. என்ன விஷயம்? நேற்று வந்தது ஒண்ணு சொன்னிய மிஸ் திட்ட மாட்டாங்க. மிஸ் உங்க மிஸ் ஹிந்தி மிஸ் சொல்லு சொல்லுமா. ஃபர்ஸ்ட்ல நேத்திக்கு சொன்ன மாதிரி சொல்லு. தமிழ் பேசினேன்ட்டு அடிச்சிட்டாங்களாம். அதுவும் சும்மா எங்க அம்மாவோட சொல்ல அடிச்சாங்க. ஒரு அடி அடிச்சு 10 அடி அடிச்சு. நீ இருக்கிறியே காக்கா முட்டாயோ. எப்படி இருந்துச்சு நேத்திக்கு அடி வாங்குனது? நானா சொல்லிதான் என் கிளாஸ்ல கூட சும்மா விடாம அடிச்சுட்டு இப்படி. எதுக்கு அடிச்சாங்க? தமிழ் பேசுனதுக்கா? சேரோட மிஸ்னா அப்படிதான் இருப்பாங்க. இங்கிலீஷ்ல பேசினா அடிக்க மாட்டாங்க. நல்லதுதான் சொல்லி தருவாங்க. அதுக்குன்னு எல்லா விஷயத்தையும் நம்ம அப்படி வரக்கூடாது. இப்போ அடிச்சாலுமே வருமா? டக்கு ட்விஸ்ட் ஆகுமா? டங்கே கழட்டிடுவாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்தியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன சேர்த்துறோம்னா, நான் பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து அடிச்சிட்டாங்க, நம்ம பிள்ளைக்கு இப்போ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போகிறோம்ல. இல்லை, மூஞ்ச மட்டும் விட்டுருங்க. மொத்தத்தில் எந்த பார்த்தா இருந்தாலும் சும்மா அடிச்சு கிளப்புங்கன்னு சொல்கிறோமா நான். ஏன்னா எங்கள் அம்மா அப்படிதான் கொண்டு போய் என்ன ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாங்க. ஆமாம்மா, அப்போதான் நல்லா வரும், நல்லா வருவேன். சும்மா சும்மா கேட்டுட்டுனா மிஸ்ஸுக்கு டென்ஷன் ஆயிருங்களா. சரி, ஆயில் நல்லா காய்ச்சி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சண்டே விளாக் மாதிரி ஆயிடுச்சு. பச்சை மிளகா, கருவேப்பிலை. சண்டே விளாக் மாதிரி ஆயிடுச்சா? வந்து டே இன் மை லைஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். சண்டே விளாக் வச்சுக்கலாம். சண்டே விளாக் சண்டே தானே போட முடியுமா? வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து என்ன பண்ணோம், இஞ்சி பூண்டை வந்து தட்டிப்போம். நான் வந்து இஞ்சி பூண்டு தட்டிக்காம. அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பேக் கமெண்ட் பண்றவங்க. அதான் பேக் கமெண்ட் சொல்ல முடியாது, சில பைத்தியங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் ஏன் வந்து இன்சைட் வந்துருமா, நான் ஏன் வந்து டிஷர்ட்டு பேண்ட் எல்லாம் போடக்கூடாது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னோட இஷ்டம். இன்னைக்கு சுதந்திரம் தானே வேணும், அதனால தான் நான் சுதந்திரமா நான் பேசிடுறேன். இங்கே பாருங்க, என் வீடியோ பார்க்க பிடிச்சா பார்க்கணும், எல்லாம் வாயை மூடிட்டு போயிடும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். அதை விட்டுட்டு இந்த கமெண்டில் வந்துட்டு இந்த ட்ரெஸ் போடாத, அந்த ட்ரெஸ் போடாத, சாரி அப்படி கட்டு இப்படி கட்டு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும் என்னை எப்படி பார்த்துக்கணும், ஒரு விஷயம் எனக்கு தெரியும். எனக்கு இங்கே யாரும் வந்து அறிவுரை சொல்ல வேணாம். சொல்லலாம், அக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி சாரி கட்டுங்க அழகாக இருப்பீங்க, அக்கா இந்த ட்ரெஸ் போடுங்க அழகாக இருப்பீங்க, அக்கா இந்த ட்ரெஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் அடுத்த டைம் கொஞ்சம் லூஸாக போடுங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நான் கரெக்டாக எடுத்துக்கேன். சரி ஓகே, நம்ம மேலே ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை போடவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எனக்காக பேசுகிற கொஞ்சம் நல்ல உள்ளங்கள் இருந்தால் போதும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிதான் போடுவேன். என்ன பண்ண முடியும்? என் புருஷன் வாங்கி கொடுக்குறாரு, எங்க அப்பா ஒத்துக்குறாங்க, என் வீட்டில் இருக்கிற யாரும் எனக்கு எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. நான் எல்லாமே போடுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? சும்மா வீடியோ பாக்குறவங்க வாயில வரலாம் பேசிட்டு இருக்க கூடாது. நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ கருப்பா இருக்க, நீ இந்த ட்ரெஸ் போடாத அந்த ட்ரெஸ் போடாத. கருப்பா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை? கருப்பா தான் இருக்கு, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். இப்படிதான் இருப்பேன். இஷ்டம்னா பாரு, இஷ்டம்னா வேலையை பார்த்துட்டு கமெண்ட் போடுற நீ எப்படி இருப்பேன்னு முதல்ல உங்க கண்ணாடியில் போய் முகத்தை பாரு. டென்ஷன் ஆயிடுச்சுங்க. அதனாலதான் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி கமெண்ட்ல நான் வந்து பேக் கமெண்ட்லாம் படிக்கவே கூடாதுன்னு நினைப்பேன். அதெல்லாம் சில தருதலை இங்கே போடுறது அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா என்னன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது ரொம்ப ரிப்பீட்டடா பண்றப்ப. நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையே போடணும்னு சொல்றதுக்கு உங்களுக்குலாம் என்ன உரிமை இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட் போட்டவங்களுக்கு, மற்றபடி நமக்கு ஆறுதலா பேசுறவங்களுக்கு யாருக்குள்ள தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நான் எதுவுமே இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டதில்லை. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி தராரு. சாரியே நீ கட்டணும்லாம் இல்லை, உனக்கு பிடிச்சது நீ போடுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி தராரு. அதனால நான் போடுறேன். அவரை மீறியா நான் போடுறேன், அவர் போடக்கூடாதுன்னு சொல்லியா நான் போடுறேன். அதனால ட்ரெஸ்ஸு ஒருத்தவங்களோட ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அவங்களோட இஷ்டம். அதை வந்து யாருமே வந்து இதை போடாத அதை போடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. தப்பாக முறையில் ஒரு ட்ரெஸ் இருக்கா, ரொம்ப அசிங்கமாக இருக்கா, அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸே போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டென்ஷன் விட்டுருவோம். டென்ஷன் நான் ஒரு பேசுறதுக்கு தக்காளி சேர்த்திட்டேன். தக்காளி பார்த்தீங்கன்னா சேர்த்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து தக்காளி சேர்த்துறதுக்கு பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க, வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. உப்பு சேர்த்துக்குவோம். அம்மா எப்படி பேச பார்த்தீங்க? பயந்துட்டியா? என்னம்மா சண்டை வாங்குறாங்க? என்ன நினைச்சேன்? சொல்லுமா ஏன் இப்படி கத்துறாங்க? அம்மா ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்றாங்கம்மா.
மாடர்ன் ட்ரெஸ்லாம் அம்மா போடக்கூடாதான். அவங்களுக்கு போட முடியாது, அதனால அவங்க போட மாட்டாங்க. அவங்களுக்கு பொறாமையா இருக்கு. அவங்க நீங்க போடுறதுமா என்ன அது இல்லாம எனக்கு என்ன ட்ரெஸ் நீ அந்த ட்ரெஸ் போட இந்த ட்ரெஸ் போடன்னு சொன்னாலும் அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஓகே, நம்ம சைட் பை சைட் பாத்திரம் வேற இருக்கு, நம்ம கழுவணும். அந்த ஒரே மாதிரி ட்ரெஸ் கூட எடுத்துருந்தோம்ல நம்ம 3 பேரும், அந்த ட்ரெஸ் சொல்லியிருந்தாங்க உனக்கு என்ன சின்ன பிள்ளைன்னு நினைப்பா நீ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க. எங்க அம்மா சின்ன பிள்ளை தான், 27 இயர்ஸ் தான் ஆச்சு. பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிக்கு நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக மஞ்சள் வந்து சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க சொல்லிவிட்டேன். அப்புறம் ஐயோ அம்மாவும் வராது வயிற்று. இதை சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம என்ன சேர்த்துனா கரம் மசாலா. இங்கே போச்சு கரம் மசாலா. கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது மாதிரி வேறு எதையும் சேர்த்திடாதீங்க. நான் இப்படி தான் செய்வேன், உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை இந்த டேஸ்ட்டு பிடிச்சிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி இந்த சட்டியில் சாப்பாடு போட்டு ரசிச்சு சாப்பிடுவோம், அந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இதே நம்ம ஃப்ரைட் ரைஸ்ன்னு செய்கிறப்ப நான் இன்னும் இது முட்டைக்கோசு, பீன்ஸு, கேரட் ஒரு டைம் செஞ்சிடலாம். அப்படி அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா வதக்கி சாசு கீஸ் எல்லாம் ஊற்றி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். சாப்பாடு வேறு போடணுமா? சாப்பாடுலாம் செஞ்சுக்கணும், போடணும். 6 முட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர். அப்படின்னா அரை கிலோ அரிசிக்கு 6 முட்டை சேர்த்துக்கலாம். அப்போ எனக்கு 2 முட்டை தான். நீ 2 முட்டை இதில் எப்படி பிரிப்பேன்? ஆமா, பிரிச்சேன். 2 முட்டையா? 2 முட்டை எப்படி பிரிச்சுருவேன்? பிரிச்சுக்கோ தனியா. எல்லாம் 2 முட்டை ஃப்ரிட்ஜில் இருந்து 2 முட்டை இருக்க எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு 2 முட்டைப்பா அப்படின்ட்டு. ரித்திகாமா என்ன பண்றீங்க? வா செல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு முட்டை போட்டு நம்ம நல்லா கிளறிக்குவோம். இது பேரு உள்ள காமிச்சு அது பேரு முட்டை. முட்டை வேணும் இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரிதான் முட்டைஜிதான். முட்டைஜியா? நான் இப்படியே சாப்பிட்டா புர்ஜி அப்படின்னு என் மகளுங்க 2 பேர் ரித்திகா சொல்றது. அவங்க முட்டைஜி வேணாமா, முருஜிங்க முட்டைஜி வைக்கலாம், புர்ஜி வேணாமா. எப்படியாச்சும் சாப்பாடு சாப்பாடு நிறைய போடுவீங்களா கம்மியா போடுவீங்களா? இதுதான் கம்மியா போடுறேன். அப்ப சரி இல்ல, நிறைய போட்டா கரெக்டா இருக்காது. 1 டம்ளர் அரிசிமா பத்துமா? நம்ம சாப்பிடுறோம். எங்க அப்பா வாங்கி கொடுத்த பாத்திரம். உங்க அப்பா உனக்கு பாத்திரம் வாங்கி கொடுத்துருக்காரா? பாத்திரமா? நான் இப்பதான் ஸ்கூலே படிக்கிறேன். அப்ப எப்ப வாங்கி தருவாங்க அப்பா? தெரியலையே. அப்புறம் இப்பதான் ஸ்கூல் படிக்கிறேன். ஆமா, நேரமா சொன்னீங்க. உனக்கு எப்ப பாத்திரம் தேவைன்னு சொல்லுங்க. நான் வந்து சொப்பு ஜாமா தான் வேணும். வரமா பேசுறீங்கன்னு நினைப்பேன். சரி ஓகே, பாத்தீங்கன்னா நம்மளோட முட்டை வந்து நம்ம நினைச்ச அளவுக்கு ஆயிடுச்சு. வந்து நம்ம சாப்பிடுறோம். ஒரு டம்ளர் சாப்பாடா? இது ஒரு டம்ளர் சாப்பாடா? என்னவா? அங்க பாருங்க எவ்வளவு சாப்பாடு. ஒரு டம்ளரா? சாப்பாடு நம்ம சேர்த்துட்டு ரொம்ப சிம்பிளா வந்து இருக்கும். அமைதியா இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நான் ஃபுல்லா கிண்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன காமிக்கிறேன்? ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டை ரைஸ்ன்னு சொல்ல முடியாது, என்னோட கை பக்கத்தில் முட்டை ரைஸ் பெப்பர் இருக்கும். அது நல்லா இருக்கும்னு சொன்னா நல்லா இருக்கும். இதை வேற உமா பார்த்துட்டு வேற சொல்லுவா, நீ ஏன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ற அப்படின்ட்டு. நல்லா இருக்கிறது நல்லா இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்மளோட இது நம்ம புதுசாக ஒரு பேர் வச்சா பரவாயில்ல. முட்டை ரைஸ் வந்து செட் ஆகாது.
கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி சேர்த்து டெக்கரேஷன் பண்ணிடுவோம். அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, இல்லை சூப்பராக ரெடி ஆகுது. எக்கு எக்கு மிக்ஸ் ரைஸா கேட்கும். இப்போ முட்டை ரைஸ்னு சொன்னதுக்கு எக்கு மிக்ஸ் ரைஸ்னு சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? இங்கிலீஷு தமிழ் அதான் வித்தியாசம். சரிங்க, அவ்வளோதான். இப்போ நான் வந்து போய் பாத்திரம் கழுவ போகிறேன். பாத்திரம் கழுவி சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அடுப்பு முதல்ல க்ளீன் பண்ணிடுவோம். எப்பயுமே அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவோம்னா இல்லைன்னா வச்சுக்கோங்க சல்ல பிடிச்ச மாதிரி ஆகிடும் நமக்கு வீட்டு வேலை. பாத்திரத்தை கழுவி மாட்டில் பாருங்க, குண்டா மாத்திரம் இங்கே ஆரம்பத்தில். ஆனால் இப்போ அந்த பாத்திரத்தை கழுவும் ஆரம்பிக்கலாம். சோபி பாத்திரம் கழுவி தெரியும் சோபி? சோபி அம்மா உன்னை பாசமா கூப்பிடாது. பாசம் வேணாமா? என்னோட பாசம் வேணாமா? நான் பாசமா கூப்பிடுறேன். அப்ப அம்மா மட்டும் வேலை வாங்குறதுக்காக தான் பாசமா கூப்பிடுவா? சரி, என் மேல பாசம் இருந்துச்சுன்னா பாத்திரம் கழுவி கொடுக்கலாம். பாசமே இல்லை. என் மேல எங்க வீட்டுல யாரும் பாசம் தெரிஞ்சிருச்சு, நானே கழுவி அப்படின்னாலும் யாரும் சொல்ல மாட்டேன். சரி, நான் பாத்திரம் கழுவிட்டு உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். உட்காந்துக்கிட்டு தான் நீ எனக்கு பார்த்து போனி அங்க பேசாத சொல்லி நான் போச்சுக்கிட்டேன். சரி இங்க பாரு, எனக்கு பாத்திரம் கழிக்கலாம் பரவாயில்ல, நானே கழுவிக்கிறேன். துணி மட்டும் மேல எடுத்துது காஞ்சதுக்கு அப்புறம் தான். சரியா? சரி உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுறதா எழுது. இல்ல இல்ல சாப்பிட்டு ஒரு சோபி சாப்பிட்டு எழுதுவ. சாப்பாடு எப்படி இருக்கு? ஓகே, நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாப்பாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்மளும் சாப்பிடுவோம். வழக்கம் போல சின்ன மருமகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப படத்துக்கு கிளம்பிட்டோம். தங்கலாம். சோ நம்ம பாத்தீங்கன்னா எல்லாம் green black, see green blue ஒரே மாதிரி போட்டுருக்காங்க. green blue எங்களுக்கே தெரியாது மாதிரி போட்டுருக்காங்க. ஆமா, தானா அமைஞ்சிருச்சு. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இத்தனை வருஷத்துல எங்களுக்கு தெரிஞ்சு ரிலீஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் தடவை போய் பாக்குற படம் இந்த படம் தான். விஜய் படத்துக்கு கூட அந்த மாதிரி போனதில்ல. எங்க வீட்டுக்கு அஜித் படத்துக்கு கூட போனதில்ல. விக்ரம் படத்துக்கு தான் போறோம். எங்க வீட்டுல விஜய் அஜித் சண்டை நடக்குது. சரி வாங்க, இப்ப நம்ம போவோம், படம் பார்ப்போம், எப்படி இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். எங்களோட அவுட்ஃபிட் அப்படியே காமிச்சிடுறதுங்க. அந்த பேக்கோட அக்கா அழகா தான் இருக்கு. இப்ப நீங்க காமிங்க. சரி, அப்புறம் இவர் புதுசா ஒரு சட்டை எடுத்தோம்னா அது ஜென்மத்துக்கு அந்த சட்டை பழசாவது வரைக்கும் விட மாட்டாரு. இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். இது பாத்தீங்கன்னா இந்த சிட்டி கேர்ள்ஸ்ல இருக்க இந்த டாப். நிறைய பேர் கேட்டதே இந்த டாப் எவ்வளவு 250 ரூபா இருந்தது, எனக்கு 350 ரூபா என்னமோ. சென்னை சிட்டி கேர்ள்ஸ்ல வந்து எடுத்தேன். இது இவருக்கு வந்து போத்தீஸ்ல இருக்கிற பெரிய ஆளு. சரி வாங்க, நாங்க இப்ப போய் படம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு உங்களுக்கு வந்து நாங்க ரிவ்யூ சொல்றோம். கண்டிப்பா சொல்றோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஏக்கனே போயிடுச்சு வா. இந்த சைடு ஒரு கூட்டமும் இல்ல, ஆனா லைன் கூட்டமா இருக்கு. பேக்கும் ஃபுல்லா கூட்டமா இருக்கு. படத்துக்கு வந்திருக்கோம், அவங்களுக்கு தெரியுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா அடிச்சு முடிச்சு நாங்க தேட்டருக்கு வந்துட்டோம். லேட் ஆயிடுச்சு. 7:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பி வச்சுக்கோங்க, படம் பாதி படம் முடிஞ்சிருக்கும். சரி, இப்போ உள்ள போவோம், 7 நிமிஷம் தான் இருக்கு. இங்க இந்த சைடு ஒருத்தர், இவர் மட்டும் தான் இருக்கிறாரு. இந்த சைடு எங்களுக்கு காமிங்க. நம்ம ஆன்லைன்ல தான் புக் பண்ணோம். இல்ல இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி என்ன வெளியே ஃபுல்லா டிராஃபிக் ஆயிடுச்சு. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. ரித்திகா படம் நல்லா இருக்கோ இல்லையோ, பாப்கார்ன் கேசம் ரித்திகா வந்திருக்கு. பாப்கார்ன் தான் மெயின். ரித்திகா ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன், சொல்லி போச்சு. கார ஐட்டம் மட்டும்தான்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் முடிச்சு இன்ட்ரோல் போட்டாங்க. எப்படிமா இருந்துச்சு? பயங்கரமாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. இன்னொன்று விக்ரம் என்னென்ன பேசிக்கிட்டே இருப்பாரு, பேசிக்கிட்டே இருக்காரு தூய தமிழில். எனக்கு தெரிஞ்சு அந்த தாத்தாவோட ஆவி வந்து இவருக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் அந்த வழி காமிக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். சூப்பராக இருக்குது. நான் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குன்றேன். சரியாக இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தே பயங்கரமாக இருக்கு. கோல்டு தான் பார்க்கும்போது இவங்க வந்து கோல்டு எடுத்துட்டு இருப்பாங்க, யாரையும் கோல்டு எடுத்து அவங்க பிரச்சனையாகவும் நினைச்சேன். இங்கே பாருங்க, ரெண்டு பாப்கார்ன் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். சொல்ல போமா? பாப்பா எங்கே வரலாம் சொல்லுவா. கடைசி இப்போ என்னன்னா தமிழ்நாட்டு வந்து அந்த பொறுப்பை கொடுத்துட்டு அவங்க இறந்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வந்துட்டோம். படம் எப்படி இருந்துச்சு ரித்திகா? போகிறப்ப எப்படி இருக்கும்னு தெரியலன்னு சொன்னேன். செம்ம படம், கண்டிப்பாக போய் பாருங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு தான் சொல்ல தெரியாது. எனக்கு வேற ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த தங்கத்தை வந்து அவங்க எடுக்கிறதுக்குள்ளே பாடுற கடைசியாக ஒரு கட்டி தங்கத்தை எடுத்துட்டு அவங்க வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்திக்கிறாங்க. இல்லாதவங்க அடுத்த ஸ்டெப் போகிறது. அவ்வளோதானே. அவன் எங்க எடுத்து வெளியே வந்தாலும் திரும்ப அடுத்த செட் வந்துச்சு. அவன் வெளியே வரல, அவன் எடுத்துட்டு வந்து அதை பாதுகாப்பு பண்றதுக்காக ரெடி ஆயிட்டான். அடுத்த வெள்ளக்கார செட் வந்து இறங்கிட்டாங்க. அப்போ அப்படின்ட்டு ஆளாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த பார்ட் 2 வந்துடும். ஆனா கண்டிப்பா அந்த படம் பார்ட் 2 வந்தா நல்லா இருக்கும். செம்ம ஒர்த்தான படம். மறக்காம எல்லாரும் போய் தங்கலான்னு பாருங்க. நாங்க வெள்ள படுத்துங்க பாருங்க, நல்லா அளவு தூங்கிட்டு இருக்காங்க. 11 மணி பக்கம் ஆயிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தூங்கு முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.